ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னைக்கு எப்படியாவது இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லியே ஆகணும்னு தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி நான் சொல்கிறத கேட்டீன்னா கண்டிப்பாக நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் அழகான பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நீ கவலைப்படுறதையும் வேதனைப்படுறதையும் பார்த்துட்டு தான் அது அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை உயர்த்தும் நோக்கத்தோடு இந்த சாயப்பா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் மறந்துடுவேனா? இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களில் இருந்து உனக்கு கிடைச்ச அனுபவத்தை இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அதன் மூலமாக நீ தைரியமான வலிமை உள்ள ஆளாக மாறு. இனி நடக்கப் போகும் விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்கணும்னா நீ எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசிக்கிட்டு நல்ல மனசோட நல்ல செயல்களை செய்யும் பிள்ளையாக மாறு. கூடிய சீக்கிரம் மிக அருகில் இருந்து நெருங்கிய உறவுகளிடமிருந்தே உனக்கான நல்ல செய்திகளும் நல்ல வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீ மனசில் நினச்சதையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுக்க தான் போகிறேன். நீயாகவே அதையும் இதையும் யோசித்து கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு. குடும்பத்தில் எந்த விஷயம் சரியாக நடக்கலைனாலும் உடனே அதுக்காக கஷ்டப்பட்டு கவலைப்பட வேண்டாம். எல்லா காயங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்க இந்த சாயப்பா இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான கர்ம பலன்களை எல்லாம் லேசாக்கி நீ எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உன்னை வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் துக்கத்தையும் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நிச்சயம் நடத்தி கொடுப்பேனேன் செல்லமே. நீ என்னை வணங்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வலிகளையும் வேதனையும் போக்கி உனக்கான அனுபவத்தை நான் கொடுத்தே தீருவேன். கடந்த காலம் உன்னை சோதிச்சிருக்கலாம், ஆனால் அந்த சோதனைகளின் மூலமாக நீ வாழ்க்கையை பற்றிய பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டதானே. அந்த பாடங்கள் தான் இப்போ சுத்தமான ஒளியாக இருந்து உன்னை வழிகாட்ட போகுது. நீ எதுக்கும் யாரையும் குற்றம் சொல்லாதே. அடுத்தவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் அதை தாண்டி கடந்து வரக்கூடிய பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில் இனி அடுத்தடுத்து தொடர்ச்சியான பல அதிசயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். தினமும் நீ மனசார என்கிட்ட கேட்ட ஆசைகளை எல்லாம் நான் உனக்கு வெகு விரைவாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் கனவுகளில் கூட நான் வந்து உனக்கான நல்வழியை காட்டுவேனேன் செல்லமே. அது சரியா நடக்கலையே, இது நடக்கலையேன்னு நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். பொறுமையாக நீ இருந்தீனா இந்த சாயப்பா உன் நம்பிக்கையை வீணாக்காம உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். என் ஆசீர்வாதங்களும் உன் கூடவே இருந்து உன்னை வெற்றிகரமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என் செல்லமே. உனக்குள் இருக்கும் கெட்ட பழக்கத்தை நீ வேணும்னு நினச்சினா கண்டிப்பாக அதை அகற்றி விட முடியும். அதனால் உனக்குள்ளே இருக்கிற கெட்ட விஷயத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல பழக்கங்களை மெதுவாக ஏற்றுக்கோ. எந்த விஷயத்துக்காகவும் அதிகமாக அழுத்தம் எடுக்க வேண்டாம். நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ வெற்றி பெறுவதற்கான சக்தியையும் வாய்ப்பையும் நான் உனக்கு உருவாக்கி தர்றேன். நீயும் அதையும் இதையும் யோசித்து மனசை சுமையாக்கிக்காம அமைதியாக பொறுமையாக இருக்க பழகு. உன் வாழ்க்கை நல்லபடியாக மலருவதற்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். வாழ்க்கையில் வரக்கூடிய சில தடைகள் உன் வேகத்தை குறைத்தாலும் நீ மனசுடைஞ்சு போகாமல் உறுதியாக இரு. உனக்கு துணையாகவும் உனக்கு பக்கபலமாகவும் உனக்கு ஆதரவாகவும் உன்னை தேற்றவும் இந்த சாயப்பா எப்போதுமே உன் கூடவே தான் இருக்கேன். சில நிகழ்வுகள் ஏன் நடக்குதுன்னு உனக்கு உடனே புரியாமல் இருக்கலாம், ஆனால் அனைத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆரம்பத்தில் உனக்கு பயத்தை கொடுக்கிற விஷயங்கள் அனைத்தையும் இந்த சாயப்பா சரி செஞ்சு கடைசியில் அதை உனக்கு நன்மையாகவே நடத்தி முடிப்பேன். ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துருச்சுன்னா, தவறாக போயிடுச்சுன்னா உடனே அதை பார்த்து பயப்படாதே என் செல்லமே. கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக நன்மையாக மாறும்படி தான் நான் செய்வேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை.
என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். அடிக்கடி உன் மனசுல ஒரு விஷயம் ஏதோ தப்பா நடக்க போறதுங்கிற மாதிரி நீயாகவே நினைச்சு பயப்படுகிறாய். ஏதோ ஒன்று தவறா நடந்துரும்னு உன் மனசு உனக்கு எதிர்மறையாக பயமுறுத்தும் போதெல்லாம் நீ அதை தூக்கி எறிஞ்சிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நல்லதே நடக்கும், என் சாயப்பா என் கூடவே இருக்காருன்ற வார்த்தைகளை நம்பிக்கையோடு உன் மனசுக்குள்ள சொல்லு. கண்டிப்பா நான் உனக்கான வெற்றிக்கான வாய்ப்புகளை தான் உருவாக்கி தருவேன். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொடரும்படியும் உள்ளத்தில் சந்தோஷம் நிலவும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். தேவையற்ற விஷயங்களையும் சிந்தனைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு மனசுக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டு வா. நீ கேட்டதெல்லாம் நிச்சயம் கிடைச்சே தீரும்ன்ற நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கோ. தெளிவாக நீ இருந்தாலே கண்டிப்பா உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துடும். எந்த விஷயத்திலும் நீ பின்தங்கி விடாத அளவுக்கு உன்னை முன்னேற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போறேன். எதிலுமே நீயாகவே உன்னை குறை சொல்லி கொள்ளாதே. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதன்படி உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்துருச்சு, அதுக்கு எல்லா விதத்திலும் நீ பொறுப்பாக மாட்டாய் அல்லவா? அதனால நடந்தது நடந்துருச்சுன்னு விட்டுட்டு கடந்து போக தயாராகு. உனக்கு நடக்க போறது எல்லாம் நன்மை தருவதாக நல்ல விதத்தில் நான் நடத்தி கொடுப்பேன்னு நம்பிக்கை வை. உன் முயற்சி ஒருபோதும் வீணாக போக நான் விட்டுட மாட்டேன். உன் நம்பிக்கை தோத்து போகாத அளவுக்கு நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில உயர்வை கொண்டு வருவேன். நீ எப்போதும் மனசுல அமைதியை வச்சுக்கோ. நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில பிரகாசத்தை உண்டாக்குவேன். நீ நினைச்சது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் உனக்கு நன்மையே உண்டாகும். உன் நம்பிக்கையை பலப்படுத்து. இந்த சாயப்பா நான் உனக்காகவே இருக்கிறேன்றதை நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம். எப்போதும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் அவசரப்பட்டு முன்கோபத்தில் எந்த வார்த்தையும் பேசிவிடக் கூடாதுங்கிறது தான் அது. ஏன்னா ஆரம்பத்துல சாதாரண வாக்குவாதமாக ஆரம்பிக்கிற விஷயங்கள் நீ கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தீன்னா வார்த்தைகளை அள்ளி வீசக்கூடிய பெரும் பிரச்சனையா மாறி போகலாம். அப்புறம் நீயாகவே உட்காந்து அதை நினைச்சு இப்படி சொல்லிட்டோமே இப்படி பேசிட்டோமேன்னு கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்குவ. அதனாலதான் ஆரம்பத்திலேயே கவனமா பேசுன்னு சொல்றேன். நீ செஞ்ச உழைப்புக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் உன்னுடைய முயற்சிக்கும் உரிய பலன் நிச்சயமா உனக்காக உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. நீ எதிர்பார்த்த பண வரவை உண்டாக்கி உன்னை மகிழ்ச்சியோட செல்வ செழிப்போட இந்த சாயப்பா வாழ வைப்பேன் என் செல்லமே. பொறுமையும் அன்பும் தான் உன்னை காக்கும் கவசமாக இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. எதை செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு நல்ல முடிவிடு. கண்டிப்பா வெற்றி நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். நீ கேட்ட இடத்துல உனக்கு உதவி கிடைச்சா நல்லா இருக்குமே நீ நினைச்சுக்கிட்டு இருந்தாய் அல்லவா? அந்த மனிதருக்கு நல்ல மன மாற்றத்தை கொடுத்து நீ எதிர்பார்த்த உதவியை அவரே செய்து கொடுக்கும்படியும் நான் செய்ய போறேன். நீண்ட நாளாகவே நீ எதிர்பார்த்தது நடக்காம இருந்த தடைகள் எல்லாம் உடைத்தெறியப்பட்டு எல்லா வகையிலும் உன் மன பாரத்தை இறக்கி வச்சு உனக்கான நல்லதையும் இந்த சாயப்பா செஞ்சு தரேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து நீ வாழ்க்கையில மேலேறி முன்னேறி போக தான் போற. இப்போது உன் வாழ்க்கையில பொற்காலம் ஆரம்பமாக போகுது. நம்பிக்கையோடு இருந்தீனாலே உன் வாழ்க்கையில நல்ல மனிதர்கள் வந்து சேருவாங்க. என் அருள் மூலமாக எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிரும் என் செல்லமே. நீயும் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில இனி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாகவே இருக்கும்.